சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களை பிரதிபலிக்கும் காமிகான் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மைய வளாகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல தான் காமிகான் எனக்கூடிய இந்த காமிக் புத்தகங்களில் வரக்கூடிய காட்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய இடமாக இந்த இடம் மாறி இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தது இந்த காமிக் தான். காமிக் புத்தகங்களாக இருந்து அது அனிமேஷன்களாக திரைப்படங்களாக எடுக்கப்பட்டு இப்படி மக்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய காமிக் காட்சிகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த காமிகான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று தொடங்கிய இந்த காமிகான் நிகழ்ச்சி இன்றைய தினம் நிறைவடைய இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவில் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களோடு இந்த காமிகான் நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த காமிகான் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் கார்ட்டூன்கள், அதே போன்று அனிமேஷன்கள், காமிக் புத்தகங்கள் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய அதுக்கான விற்பனை, அதாவது ஆடைகள், அணிகலன்கள், டிஷர்ட்கள் உள்ளிட்டவையெல்லாம் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. காமிக் புத்தகங்கள் அதிக அளவில் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரபலமான காமிக் புத்தகங்கள் தொடங்கி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு காமிக் புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காமிக் காட்சிகளில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அதனை பிரதிபலிக்கும் வகையில் ஏராளமானோர் அந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு அந்த கதாபாத்திரங்களை மாறி இருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் ஒருவர் தான் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், டிசி, பேட்கேர்ள் என பல்வேறு கதாபாத்திரங்கள் உருவத்தை அவர்கள் பிரதிபலிக்கும் வகையில் அந்த அணிகலன்களை அணிந்து கொண்டு ஆடைகளை உடுத்திக்கொண்டு இந்த இடத்தில் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாப்பனீஸ் அனிமே நருட்டோலேருந்து ராக்லின்ற ஒரு கேரக்டர் காஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் எதுக்கு பிடிக்கும்னா, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணுவார். எல்லா விஷயத்தையும் வில்லன்ஸை அடிப்பார், எல்லாமே பண்ணுவார். அண்ட் இது காஸ்ப்ளே ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுது. ஸ்வெட்ஷர்ட், ட்ராக் பேட்டில் ஆர்டர் பண்ணோம். கீழே போட்டிருக்க அந்த இதெல்லாமே ஸ்டிச் பண்ணுது, இதுவும் ஸ்டிச் பண்ணுது. இந்த வெப்பன் வந்து ஆக்சுவலாக ராக்லி இது கிடையாது. இது வந்து இன்னொரு ஆனிமே, டீமன் ஸ்லேயர்ன்ற ஆனிமேல வர ஸ்டோன் எஷ்ரோட வெப்பனு. பட் ராக்லிக்கு இது சூட் ஆகுன்றனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ரெடி பண்ணது. அவரோட வெப்பன் தான். பட் இப்போதைக்கு நான் வச்சுன்னு இருக்கேன். இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதுவும் அது போன்ற ஒரு விளையாட்டு தான். இது ஏராளமானோர் தங்களுக்கான சிறு வயதில் விளையாண்ட விளையாட்டை கூட இப்பொழுதும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் பார்க்கும்போது அவங்க முகங்களில் அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் நாம் காண முடிகிறது. என்ன கேம் சார் இது? எப்படி விளையாடுறது? இது வந்து கேம் பேர் ஷெரீஃப் ஆஃப் நாட்டிங்ஹாம். இவர் வந்து தான் இப்போ எங்கள் ஆட்டத்தில் ஷெரீஃபு. நாங்கள் வந்து பொருட்களை கடத்திட்டு வந்து மறைச்சி வச்சுருவோம். இவர் கண்டுபிடிக்கணும். அதுதான் இவர் வேலை. கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு இவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள். ஷெரீஃப் ஆஃப் நாட்டிங்ஹாம். இந்த விளையாட்டை ஒரு குழுவாக நண்பர்களாக இணைந்து தற்போது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான குழந்தைகள் இந்த இடத்தில் குவிந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பேர் குடும்பமாக நண்பர்களாக அதிக அளவில் வருகை தந்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் ஒவ்வொருவரும் இங்கே பிடித்தமான உணவுகளையும் வாங்கி உண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. குழந்தைகள் தங்களுடைய குடும்பத்தினரோடு வந்திருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏராளமானோர் தங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரத்தை நேரில் பார்த்தது ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அவர்கள் இங்கு புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வதையும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இப்படி இந்த சென்னையில் நடைபெறக்கூடிய காமிகான் நிகழ்ச்சி மக்களிடையே, குறிப்பாக குழந்தைகளிடையே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சியாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு விளையாட்டுகளும் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உடலுக்கு ஒரு ஊக்கத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் என்றாலும் இந்த அனிமேஷன்கள், கார்ட்டூன்கள் கதாபாத்திரம் என்பது அவர்கள் கற்பனைக்கு எட்டாத வகையில் புதிய புதிய சிந்தனைகளையும் புதிய அவர்களுக்கான ஒரு ஆளுமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் எனக்கூடிய பல்வேறு கதாபாத்திரங்கள் மிகவும் சிறுவர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்திய கதாபாத்திரங்கள். கற்பனை கதாபாத்திரங்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக சூப்பர்மேனாக அவர்களெல்லாம் வலம் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்திற்குள்ளாக இன்றைய பயணம் இந்த சென்னை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக மாறியிருக்கிறது. அந்த காமிக் எழுத்தாளர்கள் அதிக அளவில் இன்றைய தினம் நேரடியாக வருகை தந்திருக்கிறார்கள். காமிக் புத்தகங்கள் மட்டுமல்லாமல் எழுத்தாளர்களையும் நேரில் சந்திப்பதற்கான இந்த வாய்ப்பு என்பது இந்த காமிகான் நிகழ்ச்சியின் மூலம் உருவாகி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுரேஷ்குமார்.